வழக்கறிஞர் சட்டத்திருத்த மசோதாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு. வழக்கறிஞர் தொழிலின் சுயாட்சியை பாதிக்கும் மசோதாவை முழுவதும் திரும்பப் பெறவும் வலியுறுத்தல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் பெயரை மாற்ற முயற்சிப்பதா? தமிழ் மீதான பாஜகவின் வெறுப்பு வழக்கறிஞர் திருத்த மசோதாவில் வெளிப்பட்டிருப்பதாக முதல்வர் சாடல். சாம்பியன் டிராபி தொடரின் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் பேட்டிங் தேர்வு. துபாயில் நடைபெறும் போட்டியில் வெற்றி பெற இரு அணி வீரர்களும் மும்முரம். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கங்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்க அமைச்சர்கள் அடங்கிய குழு அமைப்பு. அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் அடங்கிய குழுவை அமைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 32 பேர் கைது. 5 விசை படகுகளையும் பறிமுதல் செய்து இலங்கை கடற்படை அட்டூழியம். இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியத்தை தடுக்க மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கைது செய்யப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை. இலங்கை கடற்படையின் தொடர் கைது நடவடிக்கையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகிற 28ஆம் தேதி வரும் பிரதமரை கண்ணீருடன் வரவேற்போம் என அறிவிப்பு. மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். கொளத்தூரில் புதிதாக திறக்கப்பட்ட மருத்துவமனையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திடீர் ஆய்வு. மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து அமைச்சரிடம் கேட்டறிந்தார். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா? ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வாய்ப்பில்லை என எடப்பாடி பழனிசாமி சூசகம். மதுரை, வேலூர் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒட்டப்பட்ட போஸ்டர்கள். அணிகள் ஒன்றிணைய வாய்ப்பில்லை என எடப்பாடி பழனிசாமி சூசகமாக தெரிவித்த நிலையில் சலசலப்பு. பத்து பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஆளுநரின் ஒப்புதல் பெற்றதாக கருதப்படுவதாக அறிவிக்க வேண்டும். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எழுத்துப்பூர்வ வாதம். தாவேக 2ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நிர்வாகிகளுக்கு நுழைவு சீட்டு விநியோகம். நுழைவு சீட்டு உள்ளவர்களை மட்டுமே விழா அரங்கிற்குள் அனுமதிக்க திட்டம். பொள்ளாச்சி ரயில் நிலைய பெயர் பலகையில் ஹிந்தி எழுத்துக்கள் அழிப்பு. திமுகவினர் மீது வழக்கு பதியப்பட்ட நிலையில் 3 மணி நேரத்தில் புதிய பலகை வைத்த அதிகாரிகள். பொள்ளாச்சியை தொடர்ந்து பாளையங்கோட்டை ரயில் நிலையத்திலும் ஹிந்தி எழுத்துக்கள் அழிப்பு. கருப்பு மை பூசி எழுத்துக்களை அழித்து திமுகவினரால் பரபரப்பு. திருச்சி விமான நிலையத்தில் வடமாநில பணியாளர்களால் பயணிகள் அவதி. ஹிந்தி மட்டுமே தெரியும் என கூறி வாக்குவாதம் செய்யும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியின் ஹிந்தி ஆசிரியர் பணியிடை நீக்கம்.
ஹிந்தி கவிதை சொல்ல முடியாமல் திணறிய 3ஆம் வகுப்பு மாணவனை அடித்த புகாரில் நடவடிக்கை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. 3 மாணவர்கள் கூர்நோக்கு இல்லத்தில் ஒப்படைப்பு. தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம். விருதுநகர் மாவட்டம் குமாரலிங்காபுரத்தில் கண்மாயில் கிராவல் மண் அள்ளப்பட்ட சம்பவம். காவல்துறையினர் அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கப்பட்டது குறித்தான டைரி புகைப்படம் வெளியானதால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் ஏற்காடு கொண்டை ஊசி வளைவுகளில் போலீசார் குவிப்பு. 8வது கொண்டை ஊசி வளைவில் கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமித்து கெபி வழிபாடு செய்வதாக முகநூலில் பதிவிட்ட நபரால் பரபரப்பு. உலக தாய்மொழி தினத்தையொட்டி தஞ்சை பெருவுடையார் கோவிலில் சிறப்பு பூஜை. விபூதி, திரவியம், மஞ்சள், பால் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம். கொடைக்கானல் பூம்பாறை கிராமத்தில் உள்ள குழந்தை வேலப்பர் கோவில் தேரோட்ட திருவிழா. ஆயிரக்கணக்கான தேங்காய்கள் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். திருப்பூரில் சிகரெட்டுக்கு பணம் கேட்டதால் கடையை அடித்து நொறுக்கிய 3 பேர் கைது. சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவல்துறை நடவடிக்கை. காஞ்சிபுரத்தில் 17 வயது சிறுவன் ஓட்டிச் சென்ற கார் மோதி பெண் பரிதாபமாக உயிரிழப்பு. வீட்டின் வெளியே கோலமிட்டு இருந்தபோது அதிவேகமாக கார் மோதியதில் நிகழ்ந்த கோரம். போப் பிரான்சிஸ் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடம். விரைவில் குணமடைய உலகம் முழுவதும் பிரார்த்தனை. டெஸ்லா நிறுவனத்தின் தயாரிப்பான சைபர் ட்ரக் வாகனங்களின் அணிவகுப்பு. வீடியோவை வெளியிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய எலான் மஸ்க். ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபியில் பாகிஸ்தானிடம் அடைந்த படுதோல்விக்கு பழி தீர்க்குமா இந்திய அணி? இன்றைய போட்டியில் தோல்வியடைந்தால் நடப்பு சாம்பியனான பாகிஸ்தான் தொடரிலிருந்து வெளியேறும். இந்தியா பாகிஸ்தான் போட்டியை காண சென்னையில் 2 இடங்களில் ஏற்பாடு. மெரினா பெசன்ட் நகர் கடற்கரையில் திரையிடப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் போட்டியை காண குவிந்த ரசிகர்கள். விழாக்கோலம் பூண்ட துபாய் கிரிக்கெட் மைதானம். சாம்பியன்ஸ் டிராபியில் பாகிஸ்தானுக்கு எதிரான இன்றைய போட்டி. இந்தியா வெற்றி பெற வேண்டி நாடு முழுவதும் ரசிகர்கள் சிறப்பு யாகம்.